அதை திறக்க விடுறதுக்கு அண்ணன் இவ்வளோ பெரிய படையை வச்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கேன். தேர்தல் அரசியல் வெற்றிலாம் எனக்கு 4ஆம் பட்சம். என் நிலமும் என் வளமும் என் மக்களின் நலமும் தான் எனக்கு முக்கியம். மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றுமே இல்லைங்கிற அம்மா செத்து. இப்போ என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு. அது நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. தேர்தலில் நின்னா நிற்பேன், நிக்கலே நான் போவேன். ஆனால் என் மக்கள் இந்த நிலத்தின் வளத்தையும் பாதுகாக்கிறது, மக்களின் நலத்தை நிலத்தின் வளத்தை யார் கெடுத்தாலும் தடுத்து போராடுற வேலை எங்களோடது. நீ திறந்துரு பார்ப்போம் ஸ்டெர்லைட்டை, திறந்துரு. இந்த திராவிட கூட்டம் மாதிரியா நாங்கள் வந்தால் துப்பாக்கி சூட்டில் அதில் ஈடுபட்டவர்கள் 2 மாசத்தில் நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம், தண்டனை பெற்றுக் கொடுப்போம். என்ன நடந்தது? கொடநாடு கொலைக்கு என்ன விசாரணை? பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வுக்கு அந்த கொடுமைக்கு என்ன விசாரணை? அந்த காணொலி இப்போ மறுபடியும் வெளியிடுவோமா? கதறி கதறி அந்த தங்கைகள் துடிச்சதெல்லாம் பார்த்து அப்போ கொந்தளிச்சியில. அப்போ நாங்கள் வந்தால் 2 மாசத்துல எல்லாத்தையும் தீர்ப்பண்ணு நீதியை நிலைநாட்டுவோங்களே. இப்போ ஆட்சியை முடிய போகுது, 5 ஆண்டாக போகுது. ஏன் ஒன்றும் செய்யல? சாத்தான் குளத்தில் எல்லாமே சொன்னீங்க, எங்க செஞ்சீங்க? கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். 5 பேர் செத்தானா இல்லையா? செத்தான். யாரோ ஒருத்தன் கொண்டிருக்கான். ஒரு நொடி கூட, ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாத இடத்தில் 1 மணி நேரம் மின்சாரம் எப்படி அணைஞ்சது? யார் கேட்டது? அதுக்கான விசாரணை இங்க. யார் குற்றவாளி? என்ன நோக்கத்துக்காக கொலை நடந்தது? இந்த பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. அதை நிகழ்த்தியவர்கள் யார்? பின்னணி யார்? ஏன் அது குறித்து விசாரணையே இல்லை? எல்லாருடைய கவனமும் இதிலே இருக்குதே. காரணம் என்ன? என காரணம் சீமான். விளங்குதா? அப்ப நீ என்னை எதிர்கொள்ள முடியல. நான் நிக்கிற உயரம் 8ங்கிறான், 16ங்கிறான், 16 32. நான் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அது ஆகும். பார்க்க தானே போறீங்க 26ல். முடிவுக்கு வரணும்னு தான் நான் வழக்க தொடுத்தேன். நீங்க அதை விரும்பல, இழுக்கிறீங்க. என்னை அவமானப்படுத்துறது, சிதைச்சிறதுன்னு நினைக்கிறீங்க. நான் எல்லா மக்களும் என்னை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க என்னை சமாளிக்க முடியாம இந்த அவதூறையே சுமத்தி என்னை அது என்னை எப்படி சொல்றதுங்க, இது சிரமப்படுத்துறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. பார்க்கத்தானே போறீங்க நீங்க. அது ஒரு முற்று வரும், விரைவில் வரும். Taste the Daily.